ஒஸ்ட் ப்ரோ. ஃபோன் பண்ணி சார் என் கார் என்ன ஆச்சுன்னு கேட்குற அன்னைக்கு வண்டி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த வண்டி இருந்த ஒரு குவாலிட்டி இல்லை, மிஸ் ஆகுது. சஸ்பென்ஷன் ரொம்ப ஒஸ்டான சஸ்பென்ஷன். ஆக்சுவலாக கண்டுபிடிக்க தெரியல அது என்ன ப்ராப்ளம் தெரியல. மகேந்திராவுக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நான் அந்த வண்டிக்காக நான் சொல்லுவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். அதாவது நம்ம வந்து எல்லா வகையான கார்களும் யூசர் ரிவ்யூஸ் வந்து கேட்டுட்டு இருக்கோம். பல யூசர்ஸ், பல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்க கார்ஸை வந்து விரும்பி தர்றாங்க. அந்த வகையில் நம்ம ஏற்கனவே மஹிந்திராவுடைய சில பல கார்கள் யூசர் ரிவ்யூஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி சரி ஃபோக்ஸ்வாகன் ஜெர்மானிய கார் ஒன்று யூசர் ரிவ்யூ கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னைக்கு வந்திருக்கேன். இங்கே நம்ம கூட இருக்கிறது ஃபோக்ஸ்வாகன் டைகுன் ஜிடி ஸ்போர்ட், இருக்கிறதுலே டாப் ஆஃப் த லைன் வெஹிக்கிளுங்க. அதாவது ஃபோக்ஸ்வாகனுடைய லைனப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியில் ஃபோக்ஸ்வாகன் டைகுன் ஜிடி ஸ்போர்ட் தான் வந்து இருக்கிறதுலே டாப் ஆஃப் த லைன். இந்த வண்டி நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஒரு வண்டிங்க. அதாவது இந்த வண்டி பற்றி சுருக்கமாக சொல்ல போனால் பயங்கரமான எந்தூசியாஸ்ட் வெஹிக்கிள், சரியான பவர்ஃபுல்லான என்ஜின், அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ், நல்ல சாலிடான ஜெர்மன் பில்ட் குவாலிட்டி. இப்படி தான் வந்து நம்ம வந்து நார்மலாக நம்ம ஃபீட்பேக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. வண்டி அட்டகாசமாக இருக்குது ஓட்டுறதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் யூசர்கிட்ட பேசினா தான் தெரியும் வண்டி ஆக்சுவலாக எப்படி இருக்குங்கிறது. இந்த வண்டியோடைய யூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சுருக்கமாக சொல்ல போனால் சென்னையில் ஒரு ரியல் எஸ்டேட் புலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரை வரவேற்கலாம். மணிகண்டன் ப்ரோ, வாங்க. ஹாய் ப்ரோ. வணக்கம். வெல்கம் ப்ரோ. குட் ஆஃப்டர்நூன். சூப்பராக இருக்காரு. நீ ஏன் மூவிஸ்க்கு ஏன் போகக்கூடாது? மூவிஸ்க்கா ஏன்? அது ஆக்சுவலாக ஐடியா இருந்துச்சு காலேஜ் படிக்கும் போது. அப்பாவுக்கு அந்த ஃபீல்டெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. ஸோ அதனால் அப்பா வந்து பேசிக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு தான். ஓகே. ஸோ அதனால நம்மளும் அப்பா அதனால் என் ஃபீல்டுக்கே வானா எனக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் ஓகே அதுவா இதுவான்னு பார்க்கும்போது ஓகே அது வீட்டில் அக்செப்ட் பண்ணல. ஓகே சரி ஓகே நீ இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டேன். சரிதான், ஏதோ ஒன்றில் வந்து புலி ஆகிட்டாரு. ஓகே தான், சூப்பராக இருக்காரு பாருங்க. மணிகண்டன் ப்ரோவுடைய ஃபோக்ஸ்வாகன் டைகுன் ஜிடி ஸ்போர்ட் டாப் ஆஃப் த லைன். இந்த வண்டியோடைய யூசர் ரிவ்யூ லைக் ஒன் வேர்டில் இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஒஸ்ட் ப்ரோ. என்னங்க ஒஸ்ட்ன்றாரு? ஏன்னா நான் அரௌண்ட் ஒரு 7 மந்த்து டிரைவ் பண்ணியிருக்கேன். ஒரு டிசம்பர் 20th அந்த மாதிரி வண்டி டெலிவரி எடுத்தேன். ஓகே. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சபடி இல்லை. ஸோ நான் ஏன் ஒரு வேர்டு கேட்டதுனால அப்படி சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்னா நான் நினச்ச மாதிரி இல்லை. இதுக்கு முன்னாடியே நான் ஃபோக்ஸ்வாகன் கார் வச்சுருந்தேன். போலோ ஜிடி டிஎஸ்ஐ வச்சுருந்தேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,60,000 தான். இதோடைய காஸ்ட் வந்து 24,60,000. கரெக்ட். ஸோ அந்த வண்டி இருந்த ஒரு குவாலிட்டி இதில் மிஸ் ஆகுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே கொஞ்சம் திடுக்கிடும் தகவலாக இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். ஃபோக்ஸ்வாகன் டைகுன் ஜிடி டிசைன் நம்மவும் வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். ஜிடி ஸ்போர்ட். ஓகே ரைட். நிறைய நானும் கேட்கணும் உங்ககிட்ட. ஸோ வாங்க உள்ளே போகலாம். இதே மாதிரி உங்கள் கார் நீங்கள் யூசர் ரிவ்யூ தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மேலே என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் கார் நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் ஏரியாவுக்கு தேடி வந்து உங்கள் காரை நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் ஆல்வேஸ். ஸோ இதே போல் மேலும் பல யூசர் ஃபீட்பேக் ரிவ்யூஸ், ஆல் கார்ஸ் ஆல் வேரியன்ஸோடைய ரிவ்யூஸ் தமிழில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ரைட், நம்ம உள்ளே போகலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க யூசர் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் மணிகண்டன் ப்ரோ, ஸ்டார்டிங்கே கொஞ்சம் திகிலாக தான் இருந்தது. ஓகே. ஸோ ஃபோக்ஸ்வாகன் ஜிடி ஸ்போர்ட் ஏன் வாங்கினீங்க? கார் இதோட பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. ஓகே. நான் மைலேஜ் பற்றி பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன். ஓகே. இது பர்ஃபார்மன்ஸு, வண்டியோட ஹேண்ட்லிங்கு அண்டு இன்னொன்று ஃபுல் இன்டீரியர் வந்து பிளாக். நான் ஜிடி ஸ்போர்ட் எடுத்தது காரணம் அதனால தான் சூஸ் பண்ணேன். அந்த டியூவல் டோன் பிடிக்கல. அந்த குரோம்லாம் ஆட் ஆகி வர்றது பிடிக்கல. அந்த ஃபுல் பிளாக்ல இருந்தால் அது ஸ்போர்ட்டி லுக் இருந்துச்சு. ஸோ நான் அதனால தான் நான் ஃபோக்ஸ்வாகன் டைகுன் பார்த்தேன். ஓகே, சூப்பர். ஸோ எவ்வளோ ஓட்டியிருக்கீங்க ஆஸ் ஆஃப் நோ? வண்டி அரௌண்ட் 13 கிட்ட போயிருக்கு ப்ரோ. 12,800 அந்த மாதிரி ஓடி இருக்கு. ஓகே. 12,800 13,000 கிட்ட நெருங்கிட்டு இருக்காரு.
அதுக்குள்ளேயே ஒரு மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு இல்லையா? ஆமாம் ப்ரோ, அதுக்குள்ளனா எனக்கு ஃப்ரம் த வண்டி என்னைக்கு எடுத்திருக்கீங்க? வண்டி டிசம்பர் 20th ப்ரோ. டிசம்பர் 2024. 2024. ஓகே, 2024 டிசம்பர்ல வந்து வண்டியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. எந்த டீலர்ஷிப்ல? மவுண்ட் ரோட் சுந்தரம் மோட்டார்ஸ். ஓ, சுந்தரம் ஃபோக்ஸ். சுந்தரம் Volkswagen. ஓகே ஓகே ஓகே. ஓகே, எங்கெங்க லாங் போயிருக்கீங்க? லாங் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் ப்ரோ போயிருக்கோம். Okay. மற்றபடி சைட் யூஸ் தான். லாங் Okay. பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், அதுதான் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 month பேக் போயிட்டு வந்தோம். ஓகே மற்றபடி பார்த்தீங்கன்னா சைட் யூஸ் அரௌண்ட் இங்கே தான், சிட்டிக்குள்ளே தான். ஓகே ஓகே சிட்டிக்குள்ளே தான், இல்லை பெருசாக லாங் வந்து இதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த வண்டி வாங்குற டைம்ல என்ன வண்டி பார்த்தீங்க வேற ஆப்ஷன்ஸ்? இந்த வண்டி வாங்குற டைமில் தார் ராக்ஸ் பார்த்தோம் ப்ரோ. தார் ராக்ஸ் பார்த்தீங்க? தார் ராக்ஸ் பார்த்தேன். ஓகே. தார் ராக்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் அதிகமாக சொன்னாங்க. ஓகே. வெயிட்டிங் பீரியட் அரௌண்ட் 17 months சொன்னாங்க. 17 months? 17 months சொன்னாங்க. நான் அதனால் அது டெஸ்ட் ட்ரைவ் அப்போது பண்ணேன், ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் வேண்டாம் அப்படின்ட்டு தென் அதுக்கப்புறம் ஹுண்டாய் வெர்னா 1.5 டர்போ பார்த்தேன். ஓகே ஓகே. ஏன் கிரெட்டா செல்டோஸ் எல்லாம் ஒன்றும் ஐடியா இல்லையா? இல்லை, ஆல்ரெடி அப்பா வந்து கிரெட்டா வச்சுருக்காங்க, ஓகே. முன்னாடி கிரெட்டா வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வேண்டாம், கிரெட்டா வேண்டான்னு பார்த்தேன். 1.5 அதுவும் எதனால் வந்து பெர்ஃபார்மன்ஸுக்காக தான் பார்த்தேன். வெர்னா டர்போவை பார்த்தேன். தென் அது ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே ஓகே. சேஸ் ரொம்ப கீழே இருக்குது. அதனால் சைட் யூஸ்க்குலாம் ப்ராபப்ளி எடுத்துகிட்டு போக முடியாது, இடிப்படும் கண்டிப்பாக. அதனால் பார்த்தேன். அந்த டைம் எனக்கு பார்க்கும்போது வண்டி நான் 2 வாட்டி ஆன் ரோட்டில் பார்த்துருக்கேன். நான் பார்க்கும்போது நல்லா இருக்கே அப்படின்ட்டு நான் அந்த டைம் மறுபடியும் டெஸ்ட் ட்ரைவ் நான் கேட்கும் போது 3 வாட்டி டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துருக்கேன். மறுபடியும் பார்க்கும்போது தான் ஜிடி ஸ்போர்ட்டே அவங்க கிட்ட வந்து டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் வந்துருந்துச்சு. அது முன்னாடி அந்த குரோம் எடிஷன் தான் வந்துருந்துச்சு ஜிடியில். அப்புறம் பார்த்தோன்னே உள்ள பார்க்கும்போது எனக்கு வண்டி ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு இந்த பிளாக் ரெட் காம்பினேஷன். ஆமா, அதுவும் நான் பார்த்த வண்டி ரெட்டு தான். ஓகே. ரெட்டு வித் பிளாக்ல பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, தென் புக் பண்ணிடுவோன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சடனாக முடிவு பண்ணிவிட்டு நானும் ஒய்ஃபும் போய் சடனாக புக் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆமாம். எங்கே சொதப்புச்சு, என்ன இஷ்யூ ஆக்சுவலி? வண்டி எடுத்த செகண்ட் டே நான் செகண்ட் டே வண்டி எடுத்த செகண்ட் டே நான் சைட்டுக்கு போகிறேன். சைட்டுக்கு போகும்போது பிட்டர் பேட்டர் ரோடு இருக்கும் இல்லையா, சைட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த ஸ்டேரிங் ரேக் உள்ள ஏதோ ஒரு மாதிரி அன்னாயிங் நாய்ஸாக கையிலையுமே ஸ்டேரிங்லேயும் நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. கடன்னு ஆடிச்சு. என்னடா இதுன்ட்டு நான் வந்து சுந்தரம் மோட்டார்ஸ் அப்போ இருந்துச்சு, சுந்தரம் Volkswagen. ஓகே. அவங்க கிட்ட வந்து நான் ஃபோன் பர்சன் இருந்தார், அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். ஃபோன் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது சார், ஒன்றும் இல்லை, இது மைனர் இஷ்யூ தான், நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வாங்க, 1000 கிலோமீட்டர் இதுக்காக வர வேண்டாம், 1000 கிலோமீட்டர் செக்கப்பில் நீங்கள் வரும்போது நம்ம அதை பார்த்து பண்ணிக்கலான்னு சொன்னாங்க ப்ரோ. ஓகே. அதுலேருந்து எனக்கு ஆரம்பிச்சது. தென் அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் எனக்கு சரி பண்ணல, சால்வே ஆகலை, இன்னுமே பண்ணல, இப்போ ஸ்டில் இது வரைக்கும் பண்ணல. இல்லை எஃபோர்ட் எடுத்தாங்களா இல்லை? சுந்தரம்ல எஸ்கேப் ஆக பார்த்தாங்க. சுந்தரம்ல ஓப்பனாக சொல்லணும்னா எஸ்கேப் ஆக பார்த்தாங்க. பார்க்குறோம் சார் ஒரு டெக்னீஷியன் ஒருத்தவங்க மாஸ்டர் டெக்னீஷியன் சொன்னாங்க. ஓகே. அவர் வரேன்னு சொல்லிட்டு அப்பப்போ எனக்கு ஹோப் மட்டும் கொடுப்பாரு. ஓகே. மாஸ்டர் டெக்னீஷியன் சுந்தரம்ல இருந்தாலும் இப்போ குன்ல இருக்காரு. ஓகே. அவர் வந்து என்ன பண்ணாரு, ஹோப் மட்டும் கொடுப்பாரு, ஆனால் வரமாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார், ஹோப் கொடுப்பாரு. ஓகே. நான் ஒரு வாட்டியும் நானாக போய் எல்லாரையுமே ட்ரை பண்ணி தென் அதுக்கப்புறம் எனக்கு லாஸ்ட்டாக வந்து ரொம்ப ட்ரை பண்ணது ஆலந்தூர் குன்னு ஸ்டேரிங் காலம் மாற்றினாங்க. மாற்றியுமே அந்த பிரச்சனை சரியாகலை சார், இன்னமும் சரி பண்ணல சார் அப்படின்னு சொன்னதுக்கு, இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல சார், ஸ்டேரிங் காலம் தான் ஒரு ப்ராப்ளம், அது மாற்றியாச்சு, இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சார். அவர் சொன்னார், சர்வீஸ் மேனேஜர் அவர் சதீஷ்ன்ட்டு, குன் அம்பத்தூரில், அவர் அந்த மாதிரி சொல்லிட்டாரு. அவர் கூட வந்த டெக்னீஷியன் பார்த்துட்டு, சார் இது வேற எதுவுமே பண்ண முடியாது சார், லைட்டாக எதனா அட்ஜஸ்ட் ஒன்றா பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லை லைக் நார்மலாக இப்போ மீதி எந்த கார்லேயுமே இந்த மாதிரி எந்த ஒரு காலம் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் வாரண்டியில் தான் இருக்கும். வாரண்டியில் மாற்றி கொடுத்தா அது ஓரளவுக்கு சரி ஆயிரும். உங்களுக்கு வாரண்டியில் மாற்றி கொடுத்தாங்க, ஆனாலும் சரி ஆகலை. உள்ள வேற ஏதோ இஷ்யூ இருக்கு. ஓகே.
ஆனா அதை என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்களா இல்ல கண்டுபிடிக்கவே மாட்டோம்? தெரியல அவங்களுக்கு, ஆக்சுவலா தெரியல, கண்டுபிடிக்க தெரியல அது என்ன ப்ராப்ளம் தெரியல. Okay. நான் ஈவன் எல்லா கார்லயுமே அப்படி இருக்கா, என் கார்ல மட்டும்தான் அப்படி இருக்கான்ட்டு நான் சுந்தரம் மோட்டார்ஸோடைய டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் செக் பண்ணேன். ஓகே. இது எங்கெல்லாம் என் கார்ல அந்த நாய்ஸ் வருதோ சேம் அதே ஒரு 5-6 பிளேஸ்ல, பர்டிகுலரா அந்த பிளேஸ்ல அவங்களுடைய காரை நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். ஒரு நாய்ஸ்மே அந்த கார்ல இல்லை. ஈவன் மோர் தென் 10 டைம்ஸ் மேல அந்த ரோட்ல போய் பார்த்துட்டேன், வரல. நாங்க உங்களுக்கு ஃபோக்ஸ் வேகன்ல இருந்து நாங்க வர சொல்றோம் சார் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்போ வந்து என்ன சுந்தரம் மோட்டார்ஸ் தான் டீல் பண்ணாங்க. நான் அப்போ நான் சொன்னேன், சார் எனக்கு இந்த கார் இருக்கணும், ஃபோக்ஸ் வேகன்ல இருந்து வரும்போது நீங்க கொடுத்துறாதீங்கன்னா. ஓகே சார் வச்சிருக்கோம்னா, ஏன்னா அந்த கார் தான் நான் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே. கரெக்டா ஃபோக்ஸ் வேகன்ல இருந்து பட்டேல்னு ஒரு பர்சன் வந்திருக்காரு பூனேல இருந்து. அவரு வர டைம் அந்த டெமோ காரை சேல் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அந்த ஷோரூம் க்ளோஸ் பண்றாங்க, சுந்தரம் க்ளோஸ் பண்றாங்க அந்த டைம். அவரு வரும்போது பட்டேல்ன்றவர் வரும்போது அந்த காரை சேல் பண்ணிட்டாங்க. என் காரை அதை செக் பண்ணி பார்த்துட்டு, நான் என் கார்ல மட்டும் இல்லை, ஒரு 100 கார் இப்போ மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா அதுல 10 கார்ஸ்ல வருது இந்த பிரச்சனை. அந்த ஆமா, சோ இது एक्चुअली ஒரு இஷ்யூ மேனுஃபேக்சரிங்ல இருந்த இஷ்யூ இருக்கு. ஓகே. ஒரு 90 கார்ஸ்ல இல்ல 10 கார்ஸ்ல இருக்கு. அந்த 10 கார்ஸ்ல இருந்து பர்టిక్యులரா 2-3 கார் அவர் எடுத்து பார்த்துட்டு, ஜெகன் இதை வந்து நீங்க வந்து ஆபரேஷனல் நாய்ஸ்னு க்ளோஸ் பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஆபரேஷனல் நாய்ஸ்னு க்ளோஸ் பண்றதா? ஆபரேஷனல் நாய்ஸ். நான் இன்னொன்னு சொல்லியிருந்தேன் சார், அந்த பட்டேல்ன்ற பர்சன் வரும்போது என்னை கூப்பிடுங்க, நான் வரேன், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு என்னை கூப்பிடவே இல்லை. ஆபரேஷன் நாய்ஸ் க்ளோஸ் பண்ணி ஃபோன் பண்ணி சார் என் கார் என்ன ஆச்சுன்னு கேட்குற அன்னைக்கு வண்டி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. லைக் அவங்க வந்து மழுப்பை பார்த்துருக்காங்க. ஆமா. மெயினாக உங்ககிட்ட எதுவுமே வந்து சொல்லாமல், உங்ககிட்ட அந்த இஷ்யூவோடைய அந்த ஒரு பேசிக்கான ஒரு லைக் டயக்னோசிஸ் என்ன எதுவுமே சொல்லாமல் மழுப்பை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார். அவங்க இல்லை ஃபோக்ஸ் வேகன் அது பட்டேல்னு சொன்னீங்க, அவர் ஃபோக்ஸ் வேகன்லேருந்தே வந்து செக் பண்ணி இப்படி பண்ணியிருக்காரு. ஆமாம். இல்லை ஆனஸ்ட்லி கேட்குறேன், லைக் உங்கள் ஃபோக்ஸ் வேகன் கார்ஸ்லையும் நேர்களே மாதிரி இஷ்யூ இருக்காங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிக்கோங்க. ஏன்னா நான் வந்து பல கார்ஸ் ஓட்டுறேன் ஆப்வியஸ்லி. அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டீரிங் இஷ்யூ ஒன்று வருது அப்படின்னா அது இஷ்யூ. ஆமாம். நார்மலாக ஒரு மஹிந்திராவோ இல்லை மாருதியோ, ஏன் ஃபோர்டே எடுத்தாலுமே, ஃபோர்டு இத்தனைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்துமே ஃபோர்டு வந்து இன்னி வரைக்கும் பார்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி குவாலிட்டி இஷ்யூஸில் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு தான் நல்லா இருக்கு. ஸோ இது இப்படி ஒரு விஷயம் நான் கேள்விப்படுறது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ இது ஒரு இஷ்யூ ஓட்டும்போது எப்படியும் தெரியும். வேற என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்க? வேற வந்து சஸ்பென்ஷன். ஓகே. சஸ்பென்ஷன் ரொம்ப ஒஸ்டான சஸ்பென்ஷன். அது வந்து எனக்கு சஸ்பென்ஷன் ப்ராப்ளமா இல்லை அந்த பாடி குவாலிட்டினால சம் ஹார்டு சர்ஃபேஸில் விடும் போது அந்த பாடி அதிர்றது அப்படி தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஓகே. பட் இது ரெண்டுத்துல சஸ்பென்ஷனா இல்லை வண்டியோடைய அந்த பில்ட் குவாலிட்டினால அப்படி எனக்கு வருதான்னு சுத்தமாக தெரியல ப்ரோ. ஓகே. ஆனால் அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி சுசுக்கிலாம் ஒரு 1 lakh ஓட்டின காரு வந்து நம்ம அந்த ஹார்ட் சர்ஃபேஸ் ரோட்ல விடும்போது எப்படி ஒரு மாதிரி பாடியே அந்த மெட்டல் நாய்ஸ் கேட்குமோ, அந்த மெட்டல் நாய்ஸ், பிளாஸ்டிக் நாய்ஸ் எல்லாம் ரொம்ப அக்வர்டா கேட்குமோ, அது இப்போ என் வண்டியில எடுத்த ஒரு 1 monthலயே வந்துச்சு. இந்த மாதிரி இந்த பொத்து ஆமா உதறது அந்த வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் மெட்டல் ஆடுறது, அந்த பிளாஸ்டிக் ஆடுறது, அதெல்லாம் வந்துச்சு எல்லாமே. இதுக்கு வண்டி 12,800 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, அப்படி இவ்வளோ இஷ்யூஸ் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கு. ரைட். ஓகே. இப்போ உங்களுக்கு லைக் உங்களை பத்தி ஒரு இது எடுத்துடலாம். லைக் இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? நான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா XUV 300 ஓட்டியிருந்தேன் வண்டி. XUV 300 டீசல் W8 ஆப்ஷனல், டீசல் மேனுவல். நல்ல வண்டி, பயங்கரமான காரு. அண்ட் மஹேந்திராவுக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நான் அந்த வண்டிக்காக நான் சொல்லுவேன். ஓகே. பர்டிகுலராக ஏன் சொல்கிறேன்னா, அந்த வண்டி வந்து நான் வந்து 2 இயர்ஸில் 75,000 கிலோமீட்டர் அந்த வண்டி ஓட்டினேன். நான் 75,000. அப்போ உங்களுக்கு ஏற்ற வண்டி தான். சரிதான். நான் வந்து பார்த்தீங்கன்னா போலோ, நான் எப்படி அந்த டைம் நான் காலேஜ் முடிச்ச டைம் போலோ நான் எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டினனோ அந்த ஃபீல் எனக்கு அந்த காருக்கு அடுத்தது இந்த XUV 300 தான் கிடச்சிது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்க. நான் வண்டியை சேல் பண்ணுற வரைக்குமே நான் என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. ஓகே. ஏன் நான் கொடுத்தேன்னா, அந்த வண்டி எனக்கு கொடுக்கணுன்ற ஒரு அவசியமே இல்லை. நான் கொடுத்தது காரணம் மேனுவல். நான் டெய்லி யூஸ் பைக் மாதிரி அதை ஓட்டி அடிக்கிறேன்றதுனால ஓகே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் வேணும், கன்வீனியன்ஸ். ஆமாம். நம்மளுக்கு கொஞ்சம் டிரைவிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்,
இப்போது நான் சைட்டுக்கு போயிட்டு சம்டைம்ஸ் வர்றதுக்கு நைட்டு 8:30 அந்த மாதிரி ஆகும்போது கரெக்டாக டிராஃபிக்கில் மாட்டுற டைமு. ஓகே. அந்த டைம்லாம் என்ன தான் கிளச்சு டைட்டாலாம் ஆகலை ப்ரோ, ஃப்ரீயாக தான் 75,000 கிலோமீட்டர்லேயும் கிளச்சு ஃப்ரீயாக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே. ஒரே ஒரு வாட்டி பிரேக் பேட் மட்டும் தான் மாற்றிருக்கேன், வேறு எந்த செலவுமே கிடையாது அந்த வண்டியில். நல்லா சூப்பராக ஆட்டோமேட்டிக் வேணும்னு பார்க்கும்போது ஓகே அடுத்து அப்கிரேட் ஆகலாம், நம்ம மறுபடியும் இதே மாதிரி மிட் சைஸ் எஸ்யூவிலே நம்ம ஆட்டோமேட்டிக் போகக்கூடாது, போனாலும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் காராக வாங்கணும். கொஞ்சம் நம்மளுக்கு கிளைண்ட் மீட்டிங்லாம் போகும்போது அந்த காரு ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் பார்க்க நல்ல ஒரு இதுவில் இருக்கணும். பிராண்ட் பார்க்கும்போது ஃபோக்ஸ் வேகன் ஒரு ப்ரீமியம் பிராண்டு அப்படின்னு பார்க்கும்போது காரும் அதுக்கேற்ற மாதிரி கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் ப்ரோ நான் இதை சூஸ் பண்ணி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஸோ அந்த XUV 300 பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தது இது வரைக்கும் சொல்கிறேன் பெரிய முட்டாள்தனம். அண்ட் அனதர் ஒன் திங், யாருன்னா XUV 300 வச்சுருக்கீங்கன்னா வண்டியை கொடுக்காதீங்க. அது உங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும் கடைசி வரைக்கும், உங்களோட குழந்தைங்க வளர்ந்து ஓட்டட்டும், அந்த வண்டி உங்ககிட்டயே இருக்கட்டும். இது என்னோட பர்சனல் அட்வைஸ். ஓகே. ஐயா உண்மையா லைக் இப்போ XUV 300 ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக ரொம்ப ப்ரோ. நான் அந்த வண்டி வந்து ஆக்சுவலாக எங்கன்னா பார்த்தேன், நான் இந்த கார் பெட்ரோல் அடிக்கும் போது பார்க்குறேன்னு வச்சுக்கிங்களேன், வந்து ப்ரோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த காரை கொடுத்துறாதீங்க. நான் சொல்லிடுவேன், இறங்கி போய் சொல்லிடுவேன். ஏன்னா இந்த மாதிரி வண்டி தான் நான் வச்சுட்டு இருந்தேன். என் மொபைலில் ஓல்டு ஃபோட்டோஸ் இருக்கும் பாருங்க, இதான் என் வண்டி, கொடுத்து முட்டாள்தனம் பண்ணிட்டேன், கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லிடுறேன் பார்க்குறவங்க கிட்டலாம். அப்படி சரி ஓகே. XUV 300 ஓனர்ஸ்ட் அப்படி சொல்லிடுறீங்க. இப்போ வேற டைகனோ இல்லை Volkswagen கார்ஸ் வச்சுக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி நீங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? வாங்கிடாதீங்கன்னு சொல்லுவேன். இல்ல ப்ரோ, எனக்கு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நான் வாங்கினதுக்கு அப்புறம் 5 பேர் கேட்டிருக்காங்க சேம் டைகுன் GT வாங்கலாமா அப்படின்னு என்கிட்ட 5 பேர் கேட்டிருக்காங்க. தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஓகே. Volkswagen இல்ல ப்ரோ, ஸ்கோடா இந்த ஒரு இப்போ இந்தியா 2.1 ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த வண்டி போயிடாதீங்க, குவாலிட்டி இல்ல. ஓகே. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஸ்லாவியா வச்சிருக்காரு, ஈவன் ஸ்லாவியாவும் ஸோ இந்த ரோட்லலாம் சேம் ப்ராப்ளம் இருக்கு. அவருக்கான அந்த ஸ்டேரிங் ப்ராப்ளம் கிடையாது, இந்த சஸ்பென்ஷன் ரொம்ப இதுவாக அந்த பாடி அதிர்ற நாய்ஸ் ஒரு பழைய வண்டியோட ஃபீல். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு ஸ்லாவியா. ஓகே. இதை கம்பேர் பண்ணுவோம் பிகாஸ் அது அந்த ஏரோடைனமிக்ஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ மற்றபடி இதில் ஓகே லைக் நம்ம தொடர்ந்து வந்து டாப் 5 பாசிட்டிவ்ஸ் டாப் 5 நெகட்டிவ்ஸ் வந்து கண்டிப்பாக பேசுவோம். ஆனால் உங்கள் ஃபேமிலி பற்றின இந்த வண்டி ரிகார்டிங் ஃபீட்பேக் என்ன? கம்ஃபர்ட் மிஸ் ஆகுது ப்ரோ. மிஸ் ஆகுது. ஓகே. என் ஒய்ஃபே என்ன சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் வந்து ஃப்ரெண்டு கோ பேசஞ்சர் சீட்லலாம் எங்கே என்னதான் இருந்தாலும் நம்ம XUV மாதிரி வரல, அது முன்னாடி முன்னாடி டேஷ்போர்டே நல்லா ஃப்ரீயா இருக்கும், கம்ஃபர்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஈவன் நம்ம ஒரு பள்ளத்தெல்லாம் விடும் போது இது ரொம்ப ஒரு மாதிரி அவங்களுக்கு பவுன்சி ஆகுது. XUV அளவுக்கு கம்ஃபர்ட்டா இல்லை. என்னுடைய பையன் சொல்றான், 6 வயசு தான் ஆகுது, அவரே சொல்றாரு அப்பா அந்த கார் தான்ப்பா நல்லா இருந்துச்சுன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்குலாம் எவிடன்ஸ் தெரியுற அளவுக்கு இருக்கு இந்த வண்டி. ஓகே. ஸோ நம்ம எதிர்பார்த்த விட வேற மாதிரி தான் வண்டி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு போல. ஸோ நிறைய இன்னும் மேலும் பல விஷயங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வண்டி டிரைவ் பண்ணி பார்க்கட்டா? தாராளமா ப்ரோ. ஓகே. ஸோ வாங்க நம்ம டிரைவ் போகலாம். இந்த இஷ்யூஸ் என்னங்கிறத நான் வந்து இதை ஓட்டி நான் வந்து ஃபீல் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலும் வந்து டாப் 5 பாசிட்டிவ்ஸ் டாப் 5 நெகட்டிவ்ஸ் வேறு என்னென்னு சொல்லிட்டு மணிகண்டன் ப்ரோ கிட்ட நிறையா பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க டிரைவ் போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மணிகண்டன் ப்ரோவுடைய Volkswagen Taygun GT Sport, ஆக்சுவலி Taygun GT Sport GT லைன் வந்து நான் ஓட்டி ரொம்ப வருஷமாச்சு அப்படின்னு சொல்லலாம். வண்டி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். ப்ரோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, இதுயா உங்களுடைய கருத்து? நல்லா இருக்கும் ப்ரோ, பட் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் லேக் ஆகும், அந்த டர்போ லேக் சம்டைம்ஸ் இருக்கும். லேக் கண்டிப்பாக இருக்கும். பட் ஆட்டோமேட்டிக் DSG ஓகே குட். மற்ற DCA அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஓகே குட். ஓகே. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இருக்க டார்க் கன்வெர்ட்டர் DSG விட டார்க் கன்வெர்ட்டர் பிடிச்சிருக்கு எனக்கு. நீங்கள் சொல்கிறது 1 லிட்டரில்? 1 லிட்டரில் இல்லை, எனி பிராண்டில் அந்த டார்க் கன்வெர்ட்டர்ன்றது எனக்கு பிடிச்சிருக்கு வண்டி. ஓகே. அது கியர் ஷிஃப்டாக வருது, எனக்கு இதோட அது பிடிச்சிருக்கு. ஆமாம். ஏன்னா நார்மலாகவே வந்து எந்தூசியாஸ்ட்னு வந்துட்டாங்க பல பேர் அப்படின்னு இருக்கும்போது எல்லாம் DSG இன்னும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி DSG நல்ல குயிக்கான கியர் பாக்ஸ் தான். என்னன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி அதிகம். செலவு அப்படின்னு வச்சுச்சுன்னா
ஆனா அந்த டிஎஸ்ஜியும் பாத்தீங்கன்னா அந்த முன்ன இருந்த மாதிரி இல்ல ப்ரோ. ஓகே. நான் முன்ன வச்சிருந்த போலோவுமே டிஎஸ்ஜி தான். ஆமா. அந்த டிஎஸ்ஜி பாத்தீங்கன்னா அந்த வண்டி அளவுக்கு இது இல்ல ஆக்சுவலா. நான் இப்போ சும்மா பொறுமையா நான் போயிட்டு இருக்கேன், லைட்டு அந்த ஃபுட் பெடலா போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு நான் ஒன்று ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணும்போது அந்த ஒரு ஹோல்ட் பண்ணி அது ஏதோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் சடனா அந்த ஒரு இழுத்துட்டு போகுது வண்டி. மேபி ஒருவேளை BS 6.2ன்னு வரும்போது உண்மையாக சொல்ல போனால் டர்போ பெட்ரோல்ஸ் முன்னே எந்த அளவுக்கு ஃபன்னாக இருந்துச்சோ இப்போ BS 6.2ல வந்து எல்லா இன்ஜின்ஸுமே கொஞ்சம் ஒரு மாதிரி நார்மலாக ஆகிட்டாங்க. இருக்கலாம் மேபி. நானும் அதை தான் ஃபீல் பண்ணேன். ஓகே, அந்த BS 6ல அந்த நார்ம்ஸ் படி எல்லாமே பண்ணும்போது ஸோ சில பாயிண்ட்ல மிஸ் ஆகுது. ஓகே, மேபி அதனால கூட இருக்கலாம் பாசிபிள் அப்படின்னு நானும் நினைச்சேன். சரி, ஸோ இப்போ நம்ம வந்து ரோட்ல அழுத்த போகிறோம். நீங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் ஆனா பிளைன் ரோட்ல இல்ல. பிளைன் ரோட்ல இல்ல ப்ரோ. பிளைன் ரோட்ல நல்லா இருக்கு. பிளைன் ரோட்ல வராது. அதுலயுமே சில ஒரு பம்ப்ல இப்போ சில இதுல வண்டி கொஞ்சம் ஆடும்போது அந்த இதுல அந்த 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 ஃபீல் அந்த ஆர்டர் ஃபீல் இப்போ வருது. ஊரு இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அங்கங்க மண்ணு ஜெல்லியா அந்த 40 mm ஜெல்லி இருக்க இடத்துல தான் இந்த யூ டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து நார்மல் ரோட்ல ஓட்டிட்டு இருக்கோம் போது ஆக்சுவலி நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ இந்த இதுவாது பாருங்க, பேட்ச் ஒர்க். இந்த ஸ்பீடுக்கே நம்மளுக்கு எப்படி கேக்குதுங்களா உங்களுக்கு பாடி நாய்ஸ்? ஒரு மாதிரி அந்த ஸ்டிஃபர் சஸ்பென்ஷனோட அந்த பொத்துன்னு அந்த ஒரு இது. ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன்னா அந்த நம்மளுக்கு அந்த டயர் அதிர்வு மட்டும் தான் தெரியும். ஆமா, அந்த தட்டுன்ற நாய்ஸ் மட்டும் தான் தெரியுமே தவிர அந்த நம்மளுக்கு இந்த பாடி ராட்லிங் நாய்ஸ் அந்த தடர்ன்னு அதெல்லாம் தெரியாது. பட் இந்த வண்டியில ரொம்ப அழகா ரொம்ப தெரியும். ஒரு நிமிஷம், இதுல தெரியல, ஒண்ணும் தெரியல. இதுல தெரியாது. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இருக்கும்போது 2 டயர் அங்கங்க ஏறும் போது ரொம்ப பேட் ரோட்ல போனா நல்லாவே தெரியும் இல்லையா? ஆமா. ஓகே, ஸோ பார்ப்போம், பேட் ரோட்லயும் ஓட்டி பார்ப்போம். ஆஸ் ஆஃப் நோ லோடு லைட்டா ஃப்ரீயா இருக்குன்னு நினைக்கிறேன். அழுத்தி பார்க்கலாம். 5th கியர்ல இருந்து அப்படியே ப்ரெஸ் பண்றேன். 3rd போய் 4th போய். ஓ வாவ். ஆனா இது உங்களுக்கு ஜாலியா இருக்கும்ல? ஆமா. அழுத்தி இழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வண்டி யாருமே பிடிக்க முடியாது. ஆமா. இப்போ கோயம்புத்தூர் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க. நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இவ்வளோ மாசங்கள் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 1 வருஷம் ஆக போகுது அப்படின்னு இருக்கும்போது ஏன் இன்னும் 12,000 தான் ஓடி இருக்கு? ஏன்னா பழைய XUV 300 நீங்க வந்து 2 வருஷத்துலயே 78,000 80,000 கிட்ட ஓட்டிட்டீங்க. ஆமா. அது ஏன்னா ப்ரோ இதை சொன்னா கொஞ்சம் மனசு வேதனையாகவும் இருக்கும், சிரிப்பாகவும் இருக்கும். ஏன்னா நான் அரௌண்டு கணக்கு பண்ண 7 months ஆகுதா. இந்த 7 monthsல பாத்தீங்கன்னா என்கிட்ட ஹிஸ்டரியே இருக்கு. 8 வாட்டி வண்டி வந்து நான் சர்வீஸ் சென்டர்ல விட்டுருக்கேன். சுந்தரம்லயும் குன்லயும் மாறி 8 தடவை. ஒரு எத்தனை நாள் போனா எத்தனை நாள் ஆகுது? மினிமம் 1 week, மேக்ஸிமம் 12 days, 2 week. 8 தடவைன்னா 2 மாசத்துக்கு மேலேயே கணக்கு வருதுங்க. ஆமா, அது கணக்கு பண்ணியிருந்தா நான் இந்நேரம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டு அரௌண்ட் 18,000 ஓட்டிட்டு இருப்போம் வண்டி. என்னங்க சொல்றீங்க? இதனால இந்த லைக் நம்ம இந்த யூசர் ரிவ்யூ பார்த்தா யாருமே Volkswagen வாங்க மாட்டாங்களாட்டு இருக்கு. ப்ரோ அதாவது நான் எனக்கு தெரிஞ்சவங்களை கேட்டா நான் ஃப்ராங்கா சொல்றேனே ப்ரோ, வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் தான் இது. உண்மையாவே ஒரு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட். பட் இந்த இஷ்யூஸ் இருக்கிற வேற இன்னொருத்தரையும் நீங்க பேசியிருக்கீங்களா? இந்த இஷ்யூஸ் இருக்கவங்க கிட்ட நான் பேசல. அண்ட் அந்த வண்டி ஆனா ஓட்டி பார்த்துருக்கேன். நான் வந்து எங்க பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் குன்னை நான் ரீச் பண்றேன். குன்னை நான் ரீச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு அங்க வந்து என்ன வந்து சார் இது எல்லா வண்டியிலயும் வரும் சார், இட்ஸ் யூஷுவல் திங் தான் சார். நான் அப்போ சண்டை போட்டாங்க. என்னங்க நான் 24.5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வண்டி வாங்குறேன். சுரேஷ்ன்ற பர்சன், அவர் வந்து சர்வீஸ் மேனேஜர் அங்க குன் ஆலந்தூர்ல. ஸோ நான் 24 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி நான் இதை வந்து பொறுத்துக்கிட்டு ஓட்டணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுங்க. என்னால இப்படிலாம் ஓட்ட முடியாது. என்னை கூப்பிட்டு போயிட்டு காரை டிரைவ் பண்ணி பாருங்கன்னு சில காரை கொடுக்குறாங்க. சர்வீஸ்க்கு வந்த கார் பழைய ஜிடி அந்த குரோம் எடிஷன் இருக்கு இல்லையா, அந்த வண்டிலையும் வருது. அந்த வண்டியில வந்துச்சு. பிடிஐ செக் பண்ண வந்திருக்கும் வண்டி, புது வண்டி, டெலிவரியே கொடுக்காத வண்டி.
அந்த வண்டியில வருது, புது வண்டியில. புது வண்டி. அதெல்லாம் மைண்ட் பண்ணவே மாட்றாங்க ப்ரோ. இதெல்லாம் பிரச்சனையாவே எடுத்துக்க மாட்றாங்க. ஸோ இதுக்கு மேல என்ன முடிவு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்க? வேற ஏதாவது இதை நோக்கி ஏதாவது மெயில் போட்டிருக்காங்களா Volkswagenக்கு? இல்ல நீங்க ஏதாவது மெயில் போட்டிருக்கீங்களா இல்ல எப்படி? நான் Volkswagenக்கு ஒரு வாட்டி மெயில் போட்டேன் ப்ரோ. ஆ. ஒரு வாட்டி மெயில் போட்டதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு அந்த பர்சன் உங்களுக்கு கால் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு அன்னைக்கு ஈவினிங்கே ஃபாஸ்ட்டாக ரிப்ளை வந்துருச்சு. ஓகே. அன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் போட்டேன். ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு லஞ்சுக்கு வந்தேன். லஞ்சு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஒரு 2:30க்கு மெயில் போட்டேன். ஈவினிங் 6:30 7 o'clockலாம் எனக்கு ரிப்ளை வந்துருச்சு. இந்த மாதிரி சாரி ஃபார் யுவர் இது இன்கன்வீனியன்ட், உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, உங்கள் பிரச்சனையை சரி பண்ணி தருவாங்கன்னு இப்படியும் ஒரு ரிப்ளை வந்துச்சு. கால் பண்ணுவாங்கன்னு சொன்னதே எனக்கு காலே வரல. நான் 1 day வெயிட் பண்ணேன். அதாவது வித்தின் 2 hours உங்களுக்கு கால் பண்ணுவாங்கன்னு எனக்கு மெயில். உங்களுக்கு வந்து எனக்கு ஆனால் ஒரு 2 days வெயிட் பண்ணேன், கால் வரல. அப்படியே நானும் ஒரு ஒர்க் டென்ஷன் அப்படியே மறந்துட்டேன். தென் 1 week கழிச்சு நான் கால் பண்ணேன். ஒரு லேடி எடுத்தாங்க. ஒரு லேடி எடுத்துட்டு என்ன சொன்னாங்க, சார் மேம், அது வந்து ஆக்சுவலாக அந்த சிஆர்எம் வந்து லேடி, அது சிஆர்எம் தான் கால் பண்ணுவாங்கன்னு எனக்கு அதில் போட்டு இருந்துச்சு. மேடம் வந்து மீட்டிங்கில் இருக்காங்க சார், உங்களுக்கு கால் பண்ணுவாங்கன்னு அப்பயும் பண்ணலை. 2 நாளாக மறுபடியும் பண்ணலை. அவங்க ஒரு கால் பண்ணுவாங்க, உங்கள் விஷயமா தான் பேசிகிட்டு இருக்காங்களா சொன்னாங்க. தென் அகைன் 2 வாட்டி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, பண்ணலை. ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோன்ட்டு இன்னும் கிளம்புற அன்னைக்கு நான் கால் பண்ணேன், எடுத்துட்டாங்க அவங்களே. சார் சாரி சார், இந்த மாதிரி உங்கள் விஷயமா தான் பேசியிருந்தோம். ஏங்க நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு பொண்ணு எனக்கு யாருமே கால் பண்ணலைங்க, என்னங்க ஒரு மெயில் பண்ணால் இதாங்க ரெஸ்பான்ஸாங்க உங்கள் சைடு இருந்து அப்படின்னா, சார் இல்லை சார் உங்ககிட்ட வந்து டெக்னீஷியன் ஜெகன் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து ஒரு டெக்னீஷியன், மாஸ்டர் டெக்னீஷியன், நாங்கள் ஒர்க் பண்ணுறவர் உள்ள. நான் வந்து Volkswagen இந்தியாவுக்கு மெயில் போட்டேன், என்கிட்ட பேச வேண்டியவங்க அங்கே உள்ள சிஆர்எம் இல்லை சர்வீஸ் மேனேஜர், உள்ள இருக்க டெக்னீஷியன் உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க என்கிட்ட. ஆக மொத்தம் இஷ்யூ வந்து இருக்கு, ஆனா அவங்க வந்து இத ஒரு இஷ்யூவா கன்சிடர் பண்ணல. அதை சரி பண்றதுக்கு அவங்க ரெடியா இல்ல. இதெல்லாம் ஒரு இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு பண்றதுக்கு இருக்குடா போடா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லடான்ற மாதிரி என்ன ஹேண்டில் பண்ணி அனுப்பிச்சிடறாங்க. ஆமா, நான் ப்ளீஸ்லாம் கேட்டுட்டேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன் இல்லைங்க, நீங்க 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கீங்க அவங்க ப்ராடக்ட்டை நம்பின்னு இருக்கும்போது நீங்க ப்ளீஸ் எல்லாம் கேட்க கூடாது. என்னன்னா ப்ரோ, இதுக்கு மேலன்னா நான் போய் அடிதடியாக சண்டை தான் ப்ரோ போடணும், இறங்கி நான் அடிதடி தான் பண்ணணும். அது நல்லா இருக்காது. அந்த மாதிரி டைப் நம்ம கிடையாது. ஓகே, ஸோ ரைட், இப்போ நம்ம பாசிட்டிவ்ஸ்க்கு வரலாம். ஸோ இந்த வண்டியோடைய மிகப்பெரிய பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய என்ஜின். இந்த கேட்டகரியில் இந்த என்ஜின், இந்த ஹேண்ட்லிங், இந்த கியர் பாக்ஸ் அண்ட் இதனுடைய என்ன சொல்கிறது, இந்த எந்தூசியாசம் சூப்பராக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து அரௌண்ட் 70 ஓட்டிகிட்டு இருக்கேன், 6th கியரில் ரிலாக்ஸ்டாக போயிட்டு இருக்கு, ஸ்போர்ட்ஸ் மோட் கூட போடல. ஒரு மிதிக்கிறேன், டக்குன்னு 3rd வந்து பிரிச்சு புடுங்கிட்டு போகுது. வாவ், சூப்பர், மாசா போகுது. இதுல எல்லாம் குறையே இல்லைங்க, இதெல்லாம் குறையே இல்லை, இதுல எல்லாம் குறையே கிடையாது. எப்போ உங்களுக்கு ஏதாவது ஓவர்டேக் பண்ணோமா, ஏதோ ஒரு திடீர்னு ஒரு வெறி வருதா, வெறியா போகுது வண்டி, பயங்கரமா போகும். இந்த டிஎஸ்ஜியும் சூப்பர், என்ஜினும் சூப்பர். லைக் இதுல பெரிய லெவல்ல குறை சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. குவைட் நைஸ். அதெல்லாம் எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணலாம், ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணுது, ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. சல் சூப்பரா இருக்கு, ஓட்டுறதுக்கெல்லாம் செமையா இருக்கு. இந்த மாதிரி பிளெயின் ரோட்ல ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு பேட் ரோட்ல எடுத்து போனாதான் அந்த அந்த ஒரு உதறல், அந்த ஒரு பதற்றம். ஆமா ப்ரோ, இதுல எல்லாம் பிரச்சனையே இல்லை. ஒரு இதை பவர்லாம் பிரச்சனையே இல்லை ப்ரோ. ஏதாவது சில இடத்துல தான் அந்த லேக் நம்மளுக்கு வரும், சில இடத்துல தான் இன்ஜின் ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கும், இருடா எழுந்து போறேன்டான்ற மாதிரி இருக்கும் சில இடத்துல. அதே BS6 இருக்கிற டர்போ பெட்ரோல்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படி சாஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, அண்ட் பிரேக் கூட ஓகேன்னு சொல்லுங்க. ஃப்ரண்ட் 2 மட்டும் தான் டிஸ்க், பேக் ட்ரம். அது இந்த பிரைஸ்ல அவங்க வந்து ஆல் டிஸ்க் கொடுக்கலாம், ஏன் அதை கொடுக்காம இன்னும் கிராண்ட் விட்டாராக்கெல்லாம் ஆல் டிஸ்க் வருதுங்க.
இவங்க ஏன் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலங்கிறது எனக்கும் தெரியல. இன்னொன்று எனக்கு பர்சனலி இந்த வண்டியில் பிடிக்காத ஒரு விஷயம் இதோடைய ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டி. ஆமாம் ப்ரோ. காட்டு மொக்கையான ஒரு கேமரா கொடுத்து விட்ருக்காங்க. ரொம்ப பெத்தட்டிக்கான ஒரு கேமரா சிஸ்டம். அது இப்போல்லாம் 360 கேமரா மேக்னெட்ல இருந்தெல்லாம் வருதுங்க. ஸோ இவங்க ஏன் இன்னும் இப்படி மொக்க கேமரா கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வண்டி பிளெயின் ரோட்ஸில் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்பேஷியஸான இன்டீரியர், 4 பேருக்கு நல்ல ஸ்பேஸு, நல்ல டீசெண்டான கம்ஃபர்ட்டு, டிரைவிங்க்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த இஷ்யூஸ் உங்கள் வண்டியில் ஏன் இருக்குங்கிறதும் தெரியல. அது அவங்க சால்வ் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு தயாராகவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஸோ ஒரு வருத்தமான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்குது. இது சஸ்பென்ஷன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம்னு தோணுது ப்ரோ. கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது, ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்குது. ரியரில் மேபி ஒரு இண்டிபெண்டன்ட் செட்டப் மாதிரி கொடுத்து லைட்டாக இந்த சஸ்பென்ஷனை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணாங்கன்னா பெட்டராக. இல்லை அவங்களே ஒத்துக்கிறாங்க ப்ரோ, இது வரைக்கும் வந்த ஃபோக்ஸ் வேகன் கார்ஸில் டைகூன் தான் ரொம்ப ஸ்டிஃப்னு ஒத்துக்கிறாங்க. ஆமாம், கரெக்ட். ஓகே, ஸோ யா இதுதான் சுச்சுவேஷன். ஃபோக்ஸ் வேகன் டைகூன் GT ஸ்போர்ட் வாங்கின ஒருத்தருடைய ஃபீட்பேக். ஸோ யா ஃபைனலாக நம்ம இப்போ யூசர் ரிவ்யூ முடிச்சுக்கலாம். ஃபைனலாக நம்ம என்ன கன்க்ளூஷன் சொல்கிறோங்கிறத பார்ப்போம். ஸோ மணி ப்ரோ சொல்லுங்க. வண்டி ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு, பவர் நல்லா இருக்கு, கியர் பாக்ஸ் நல்லா இருக்கு, ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீங்க சொல்ற இஷ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கே கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. சஸ்பென்ஷன் ஓகே ரொம்ப ஸ்டிஃப், இந்த ஸ்போர்ட் மாடலுங்கிறதுக்காக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதையும் மீறி ரொம்ப ஸ்டிஃபாக தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஓட்டியிருக்கோம், என்லைன்லாம் ஓட்டிருக்கோம், கரெக்டாக என்லைன் ஓட்டியிருக்கோம், அதெல்லாமே ஸ்டிஃப் தான். ஆனால் இது அதை விட ஒரு மாதிரி அந்த பொதன்னு அந்த ஒரு லூஸ் பாடியோடைய வைப்ரேஷன் அதெல்லாம் கொஞ்சம் நான் ஃபீல் பண்ணேன். மேலும் வந்து பேட் ரோடில் ஒரு லோ ஸ்பீட் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலுமே இந்த ஸ்டீரிங்குள்ளே அந்த கொட்டன்னு வந்து சம்திங் என்னமோ பிரச்சனை சொன்னேன், இஷ்யூனால விட்டு இருந்தேன்ட்டு அது ஆடுது. அது நானும் ஃபீல் பண்ணேன். இது என்னன்னு தெரியல, இவர் வண்டிக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையா, இல்லை நீங்கள் நேராக நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோனா உங்களுடைய நீங்கள் டைகூன் வச்சுருக்கீங்களா, அந்த டைகூன்லையும் இதே இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசாத விஷயம்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ். இந்த வண்டிக்கு வந்து மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கொஞ்சம் லோ தான். பட் நீங்கள் மைலேஜ் எவ்வளோ கிடச்சிருக்கு உங்களுக்கு? நம்மளுக்கு சிட்டியில் பார்த்தீங்கன்னா 8 to 10 ப்ரோ. ஓகே, டிராஃபிக் இல்லை, இந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஓரளவுக்கு நீங்கள் வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகிறீங்கன்னா ஒரு 12 to 13 அந்த மாதிரி கொடுக்கும். நீங்கள் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லாம் போனீங்கன்னா ஷோராக 8, 9 அந்த மாதிரி தான் கொடுக்கும் வண்டி. ஓகே, ஏன்னா இதில் வந்து இந்த ஆக்டிவ் சிலிண்டர் டீஆக்டிவேஷன் டெக்னாலஜியும் இருக்குது. அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் 80-90 போயிட்டுருக்கீங்கன்னா 4 சிலிண்டரில் 2 சிலிண்டர் கட் ஆஃப் ஆகிடும், மைலேஜ் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். அதே சமயம் என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்பும் இருக்குது, டிராஃபிக்கில் ஓட்டும்போது அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைவேஸில் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னு சொன்னீங்க ப்ரோ, அதெல்லாம் நல்லாவே எனக்கு கொடுத்துச்சு, மைலேஜ் 15-16 கொடுத்துச்சு. இந்த பவர் உள்ள ஒரு கார் வந்து அந்த மைலேஜ் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அது ஒரு ப்ளஸ் சொல்லுவேன் நான். லாங்கில் வந்து அதுவும் இதெல்லாம் ஒரு ஐ திங்க் நான் 140 க்ரூஸ் பண்ணிட்டு போனேன். ஓகே, ஸோ நல்ல ஒரு அட்வான்டேஜான ஒரு என்ஜின் அண்ட் டெக்னாலஜி. பர்டிகுலர்லி வேற எனக்கு தெரிஞ்சு Hyundai Creta என்லைன்லாம் இந்த டெக்னாலஜி இல்லை. பட் அதே சமயம் இந்த இஷ்யூஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் சொல்லலை, மணி ப்ரோட்டே கேட்டுடலாம். மணி ப்ரோ, நீங்கள் Volkswagen டைகூன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? நம்ம நேயர்களுக்கே சொல்லிட்டீங்க. ஒரு ஃப்ரெண்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, டேய் நான் இந்த மாதிரி வாங்கலான்னு இருக்கேன், டைகூன் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்னுடைய சாய்ஸ் வந்து வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். காரணம், நான் இந்த பிராண்டே நான் தப்பு சொல்ல மாட்டேன். இந்த ஒரு ப்ராடக்ட், இந்த பிராண்டில் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னும் அவங்க கவனிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் நிறைய இஷ்யூ இருக்குது, அவங்க கவனிக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்து கிடையாது. வேற என்ன பிராண்ட் போகலான்னு சொல்லலாமா ப்ரோ? தாராளமாக சொல்லுங்க. என்னுடைய அடுத்த சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்கிறேன், மகேந்திரா XUV 700. நான் அதுதான் பார்க்குறேன். மகேந்திரா தைரியமாக போவேன் நான் அடுத்து. ஓகே, ஸோ அவருடைய ஒப்பீனியன்ஸ் அண்ட் எல்லாமே ஓப்பனாக சொல்லிட்டாரு. நான் சொல்லிக்கிறது என்னென்னா, Volkswagen நிறுவனம் யாராவது நீங்கள் Volkswagenலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய குவாலிட்டி கண்ட்ரோல், உங்களுடைய இஷ்யூஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அதை நோக்கி கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அப்புறம் பிராண்டே இல்லைங்க. ஸோ
Volkswagen அப்படின்னு ஜெர்மானிய பிராண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் விற்றா மட்டும் பிரயோஜனம் இல்லை. தயவுசெய்து ஒர்க் ஆன் குவாலிட்டி அண்ட் ஒர்க் ஆன் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நீங்கள் உங்களை குவாலிட்டிக்கு ஒர்க் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ அது ஒன்று தான். பெரும்பாலான மக்கள் வந்து Volkswagen அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் பேஷனேட்டாக வாங்குறாங்க, விரும்பி பார்க்குறாங்க. போலோ மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு வரும்போது ஸ்கோடா அண்ட் Volkswagen இப்போ இருக்கிற Virtus Slavia அந்த கார்ஸ்க்கு தான் வரணும். டைகோன் அண்ட் குஷாக் கைலாக்கும் வந்திருக்கு. ஸோ குவாலிட்டி நீட்ஸ் டு பி இம்ப்ரூவ்ட். மற்றபடி என்ஜின் சூப்பராக இருக்குது, கியர் பாக்ஸ் நல்லா இருக்குது, ஆல் ஓகே. சஸ்பென்ஷன் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. மற்றபடி இட்ஸ் சாலிட் கார் அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காராக செட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது நல்ல காராக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி உங்களுடைய டைகன் குஷாக் எனி Volkswagen ஸ்கோடா கார் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அல்லது எங்களுக்கு நீங்கள் யூசர் ரிவ்யூவே கொடுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். தாராளமாக எங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே அப்ரோச் பண்ணலாம். உங்கள் ஏரியாவுக்கே தேடி வந்து உங்கள் கார் நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ முடிச்சுக்கலாமா ப்ரோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து மேலும் பல கார்களுடைய யூசர் ஃபீட்பேக், யூசர் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மற்றும் மணிகண்டன் ப்ரோ. நன்றி, வணக்கம்.